வணக்கங்க. மேல ஹிட்லர் எழுதின ஒரு வாக்கியம் இருக்கு பாருங்க. நான் எல்லா ஜீவ்ஸையும் கொன்னுடல, சில பேரை விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா, நான் ஏன் ஜீவ்ஸை கொன்னேன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி என்ன ஒரு அவ்வளவு கொடூரமான ஜீவ்ஸ் பார்க்கலாங்களா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கடந்த 9ஆம் தேதி வந்து கதார் மேல இஸ்ரேல் வந்து பாம்பு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பாலஸ்தீனத்துக்கும் அவங்களுக்குள்ளதான் பிரச்சனை, இனப்பிரச்சனை, அந்த இடம் பிரச்சனை எல்லாமே. ஏன் அவங்க திடீர்னு கதார் மேல வந்து குண்டு போட்டாங்க? அதுக்கு என்ன சம்பந்தம்? இது பாத்தீங்கன்னா ஒரு கதார் வந்து இது வரைக்கும் எந்த போரோ ஒரு குண்டோ எதுவுமே நடக்காது. திடீர்னு அங்க ஏன் போய் குண்டு போடணும்? அதுக்கான காரணம் என்ன? அது இஸ்ரேல் அங்க போய் போறதுக்கான காரணம் என்ன? இஸ்ரேல் வந்து கதாரை போய் தாக்க காரணம் ஹமாஸ் அவரோட தலைமை பொறுப்புல இருக்க அதிகாரிங்க வந்து கதார்ல இருக்காங்கன்றதுக்காக போய் தாக்குறாங்க. முதல்ல இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை? ஹமாஸ் அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க இஸ்ரேல்ல இருக்க 1200 ஜீவ்ஸ் இஸ்ரேலியர்களை வந்து யூதர்கள்னு சொல்லலாம், யூதர்களை வந்து கொண்டாங்க. ஸோ அது வந்து நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பழித்திக்கிற விதமா கடந்த 2 வருஷமா இஸ்ரேல் வந்து ஹமாஸ் இருக்கிற காசா அப்புறம் பாலஸ்தீன ஏரியாக்களை வந்து இவங்க வந்து அது பழி வாங்குற விதமா தாக்குனாங்க. அதுக்கு அவங்க கொண்டு இருக்கிறது இந்த 1200 பேருக்கு பழி வாங்குறதுக்கு அவங்க கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 65,000 பேர். இந்த 65,000 பேரும் ஏதோ ராணுவ வீரர்களோ தீவிரவாதிகளோ கிடையாதுங்க. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், இவங்க எல்லாரும். சரிங்க, இப்ப கதார் அட்டாக் வருவோம். பிரச்சனை என்னன்னா ஹமாஸுக்கும் இஸ்ரேல்காரங்களுக்கும் இப்ப இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கும்போது, பொதுவா இந்த உலகத்துல 2 பேருக்கு சண்டை நடக்கும்போது இந்த பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா சொம்பு தூக்கிட்டு ஒரே ஆளு நம்ம அமெரிக்கா. எங்க பஞ்சாயத்து நடக்குமோ ஒன்று சொம்பு தூக்கிட்டு போடுவானுங்க, இல்லைன்னா வந்து பின்னாடி இருந்து வெப்பன் சப்ளை பண்ணுவாங்க. வெப்பன் சப்ளையரும் இவன் தான், சொம்பு தூக்கியும் இவன் தான். இவர் என்ன பண்றாரு, நம்ம உங்களுக்கு 2 பேருக்கும் வந்து நான் பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு நம்ம உட்காந்து பேசலாம், ஒரு நல்ல ஒரு ஆலமரமா தேடலாம் அப்படின்னு வந்து இவர் ட்ரம்ப் சொல்றாரு. அமெரிக்காவுக்கு இவர் வேணான்ட்டாரு. ஏன் வேணான்னு சொன்னாரு பின்னாடி தெரியும் பாருங்க. அப்புறம் வந்து வேற எங்க வந்து நம்ம வச்சு பேசலாம்? இஸ்ரேல வச்சு பேச முடியாது. இஸ்ரேல் அமாஸ் ஆளுங்க வந்தாங்கன்னா அமேசால போட்டு வெளியே இருக்கும்போதே அமாஸ் ஆளுங்க போட்டு தள்ளிடுவாங்க. உள்ள வந்தா உயிரோட வெளியே போக முடியுமா? போக முடியாது. ஸோ இவங்களும் அமாஸ் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டாங்க, இஸ்ரேல்காரங்களும். ஸோ பொதுவான ஒரு இடத்துல வைக்கலான்னு ஒரு கதாரை சூஸ் பண்றாங்க. கதார் வந்து எப்படின்னா இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் போகாத நாடு, அமெரிக்காவுக்கு ரொம்ப நட்பு நாடு. எப்படி நட்பு நாடுன்னா, ட்ரம்ப் வந்து அதிபரா வந்த உடனேவே ட்ரம்ப்புக்கு அகமது அலி தானி வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு இதையே நம்ம வந்து ஒரு ஏரோப்ளேன் வந்து ட்ரம்ப் வந்து கதார்ல வந்து பேச்சுவார்த்தை அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்ப பேச்சுவார்த்தை கதார்ல நடக்க போகுது. இப்ப இது பேச்சுவார்த்தைக்காக அமாஸ் தலைவர்கள் எல்லாருமே சரி ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடென்ட் சொல்றாரு மதிச்சு என்ன பண்றாங்க, கதாருக்கு போய் சேர்றாங்க. இப்ப அந்த அமாஸ் தலைவர்கள்லாம் கதார்ல சேர்ந்து பாத்தீங்கன்னா அமாஸ் அங்க இருந்த இடத்துல குண்டு பனை பொழியுது. இந்த கதார் நாட்டுக்கு இது புதுசா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்த குண்டு இந்த மாதிரி போர் அவங்க பார்த்தது கிடையாது. அங்க பள்ளி போற குழந்தைகள்ல இருந்து வீட்டுல இருக்க பெண்கள் வரைக்கும் வேலைக்கு போற ஆண்களுக்கு இது புதுசா பக்கத்துல என்ன சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப புதுசா இருக்கு. திடீர்னு வந்து அங்க குண்டுமலை பொழியுது, அந்த இடம் நாசமாக்கப்படுது. கிட்டத்தட்ட 5 அமாஸ் ஆளு வந்து இறந்ததாக அபிஷியலா சொல்றாங்க. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கரெக்டா தெரியல. ஸோ இதை பத்தி ட்ரம்ப்போட வந்து என்ன தெரிவிக்கிறாருன்னா, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எந்த சோஷியல் மீடியாலும் இல்லை. ஏன்னா வந்து அந்த சோஷியல் மீடியாலாம் இருந்தால் நம்மளை எவனா எடுத்தோன்னா நமக்கு மரியாதை கிடையாது. அதனால நானே வந்து ஒரு சோஷியல் மீடியா உருவாக்குறேன்டா, நீங்க என்னடா இது பண்றது, நானே எனக்கு சேர் போட்டு உட்காந்துக்கிறேன்ற மாதிரி இவரே வந்து ஒரு சோஷியல் மீடியா உருவாக்கியிருக்காரு. அது பேர் ட்ரூத். அதில் தான் அவரோட அஃபிஷியல் இதெல்லாம் அவர் ட்விட்டு போட்டு அதில் தான் போடுவார். ஸோ அதில் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி கத்தாரில் நடந்த அதுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த அளவுக்கு சம்மந்தம் கிடையாது. இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் பிரசிடென்ட் எடுத்த முடிவு, நடாலியா எடுத்த முடிவு. இதுக்கு வந்து அவர் தான் முழு பொறுப்பு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து கதாருக்கும் நாங்கள் தெரிவித்தோம், சொல்லிட்டோம் அப்படின்றாரு. இதுக்கப்புறம் இதை பேசி இது நடக்காம நாங்கள் பார்த்துக்கிறோம், எல்லாம் முடிஞ்ச பிறகு.
மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது இவர், எல்லாம் பண்ணது இவர் தான். எல்லாம் இதுக்கு மேலே நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு இவர் சொல்கிறாரு. அதுவும் வந்து கத்தாருக்கு சொல்லிட்டோன்னு வேற சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து நான் ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களோட அமெரிக்காவோட பேஸே கத்தாரில் இருக்குது. உங்கள் பேஸ் இருக்கிற இடத்துல ஒரு வேற ஒரு கண்ட்ரியோட வந்து ஃப்ளைட் வந்தால் சும்மா இருப்பீங்க, போட்டு தள்ள மாட்டீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியாமல் வரும்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் சீரியா இருக்குது, ஈராக் இருக்குது. ரெண்டுமே வந்து அமெரிக்காவுக்கு நட்பு நாடு. நட்பு நாடுனால இவர் என்ன சொல்றாரு கேட்டுப்பாங்க, அந்த மாதிரி ரெண்டு நாடு. ஸோ அந்த சீரியாவையும் ஈராக்கையும் தாண்டி தான் இது இஸ்ரேலில் இருக்க ஃப்ளைட் வந்து இதுக்கு கதாருக்கு வரணும். அப்படின்றப்போ இவங்களுக்குலாம் தெரியாமையா வந்துருச்சு. இது எப்படி யார் நம்புவாத? சரிங்களா? இது எல்லாமே தெரிஞ்சு ஒரு பிளான் பண்ணி தான் அடிச்சது. அமெரிக்காவில் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தினா அமெரிக்காவில் குண்டு போட முடியுமா? அவர் நாட்டில் ஒரு குண்டு போட்டுக்க முடியுமா? அதனால எவன் இழிச்ச வாங்க கிடைச்சான்னு பார்த்தாரு. கதாரை கூப்பிட்டு வச்சு, இப்போ எவனோ ஒருத்தன் குருணாதான் கூட்டு வந்து வடிவேல் காமெடியில் சாணி அடிக்கிற மாதிரி அவன் செவனேன்னு இருந்தான் அந்த கதாருக்காரன். அவனை கூட்டு வந்துட்டு படிச்சு சொல்லி முடிச்சு விட்டாங்க. அவன் எந்த தப்பு பண்ணான்? உலக நாடுகளே கொந்தளிச்சு போயிருக்கு, இந்த கதார் மேல ஏன் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்ட்டு. இன்னொன்னு, பேச்சுவார்த்தைன்னு ஒன்று கூப்பிட்டு அவன் மேல தாக்குதல் நடத்தலாமா? அது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம், ஒரு நம்பிக்கை துரோகம். இதை பத்தி கதாரோட பிரசிடென்ட்டும் அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அமெரிக்காவை ரொம்ப நம்பணும், அது எங்க நட்பு நாடா இருந்தது, அது கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில தான் நம்ம இங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்க வந்து ஒத்துக்கிட்டோம். இப்படி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் வந்து அமெரிக்கா பண்ணுவாங்க நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா அமெரிக்கா தெரியாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் சொன்னார்ல, நான் வந்து இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து அவங்க சொல்றாங்க, அந்த பேசப்பட்ட 10 நிமிஷம் கழிச்சு தான் எங்களுக்கு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, இது மாதிரி அந்த ஒரு காமெடியில் ஒரு மாதிரி வந்தா என்ன வராட்டி என்ன மாதிரி குண்டு போட்டாச்சு, எல்லாம் சேதம் அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு எதுக்கு சொல்லணும்? பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாரோட ரூல், அதாவது ஐநா சபை சொல்லியிருக்க எந்த வாரோட ரூலையும் ஃபாலோ பண்ண மாட்டார். அவர் இஷ்டத்துக்கு தான் செய்வார், அவர் நினைச்சதை செய்வார். ஒரு வந்து யூஎஸ்ன்ற ஒரு பெரிய சக்தி நம்ம பின்னாடி இருக்கின்ற ஒரு தைரியத்தில் ஒரு நினைச்சா எங்க வேணா போயிருப்பாரு, நினைச்சா என்ன வேணா பண்ணுவாரு. பாருங்க, இஸ்ரேல் எங்க இருக்கு, கதார் எங்க இருக்கு, நடுவில் வந்து 2 ஸ்டேட் இருக்கு, 2 கண்ட்ரி இருக்கு. 2 கண்ட்ரியை தாண்டி வந்து அடிக்கிறாருன்னா பாத்துங்க. நாளைக்கு வந்து இந்த அமாஸ் தீவிரவாதிங்க ஒருத்தர் 2 பேர் இங்க இந்தியாவில் வந்து பானிபூரி கடை வச்சிருக்கான், சைனாவில் நூடுல்ஸ் கடை வச்சிருக்கான்னா இந்தியாவே அடிப்பான், சைனாவே அடிப்பான் இந்த பைத்தியக்காரன். ஸோ அப்போ அவர் சொன்னது புரியுதுங்களா? நம்மளோட ஹிட்லர் சொன்னது, இவன் எவ்வளோ ஒரு மோசமானவன, அவர் சொன்னது கரெக்டாகி போச்சு.